எல்லாருக்கும் வணக்கம். டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு ஹார்ட்வேர் காம்போனண்ட்டை பைத்தான் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இதை ஒரு டியூவல் போர்டுன்னு சொல்லலாம். ஆர்டினோவும் இருக்குது, நோட் எம்சியும் இருக்குது. ஸோ 2-in-1 போர்டு மாதிரி. இந்த போர்டில் சில சுவிட்சஸ் இருக்குது. இந்த சுவிட்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டினோவும் யூஸ் பண்ணிக்கலாம், நோட் எம்சியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கம்பைண்டாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது உள்ளேயே சீரியல் கனெக்டிவிட்டி இருக்குது. நான் இந்த போர்டை வாங்கினதுக்கான மேஜர் ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மெமரி. இந்த போர்டுடைய டோட்டல் மெமரி 32 MB. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த போர்டு கூட ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸில் போயிட்டு ஃபெர்மட்டான்னு இருக்கும். ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியலை, ஸோ சாரி. இதில் ஸ்டாண்டர்ட் ஃபெர்மட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. இது ஓப்பன் பண்ணிவிட்டு போர்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் யூனோ வச்சுருக்கேன், ஆர்டினோ யூனோ போர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு இதை அப்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்டினோவை பைத்தான் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அது ஓப்பன் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பைத்தான் ஓப்பன் பண்ணிப்போம். லைப்ரரி, அந்த ஃபெர்மட்டான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லைப்ரரியை முதல்ல இம்போர்ட் பண்ணணும். இது இன்பில்ட் லைப்ரரி இல்லை. நான் என்னுடைய பழைய வீடியோவில் எப்படி ஒரு லைப்ரரி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள். டைம் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டினோ போர்டுக்கு ஒரு நேம், ப்ரோக்ராம் ரெஃபரன்ஸுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணணும். அது என்ன வேணால் அசைன் பண்ணலாம். நான் வெறும் போர்டுன்னு கொடுக்குறேன். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு நேம் கொடுத்து அதில் லைப்ரரியை கால் பண்ணிவிட்டு ஆர்டினோடைய போர்ட், இது என்னுடைய போர்டு COM 10ல் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு COM 11னா COM 11 கொடுங்க, இல்லை COM 14னா அதாவது கம்யூனிகேஷன் போர்ட் எந்த போர்ட்டில் இருக்கோ அந்த போர்ட் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு COM போர்ட் தெரியலைன்னா ஒன்று ஆர்டினோக்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு போர்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை கொடுத்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க COM 10ன்னு காமிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்இடியை ஆன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ board.digital கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் எந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பின்னை கொடுக்கணும். ஸோ நான் 8ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். .right. ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் 1னா ஹை, அதாவது ஆன், 0னா ஆஃப். ரன் பண்ணி பார்த்தோன்னா எல்இடி க்ளோ ஆகும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு எல்இடி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆன் ஆகி அப்புறம் 5 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகிடணும்னா அதுக்கு நம்ம டிலே கொடுக்கணும். பைத்தானில் time.sleepனு கொடுப்போம். டிலேக்கு பதிலாக நான் ஸ்லீப் 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக எல்இடி பிளிங்க் ஆகணும்னா லூப் கால் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஒயில் லூப் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ஃபார் லூப்போ இல்லை வேறு ஏதாச்சும் கூட கொடுத்துக்கலாம். நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். நான் இங்கே ஏற்கனவே சர்க்யூட் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். ஆர்டினோலேருந்து ஒரு மோட்டர் டிரைவர் போகுது, மோட்டர் டிரைவர்லேருந்து மோட்டர் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே கொடுத்த மாதிரி போர்டுன்னு கொடுத்து அதோடைய போர்ட் மென்ஷன் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்கள் மோட்டரில் எனேபிள் இருந்துச்சுன்னா அந்த எனேபிளை 5 volt கொடுத்துக்கோங்க. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம எது டைப் பண்ணாலும் அது கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே மோட்டர் 1ன்னு கொடுத்து 5ன்னு கொடுக்குறேன், மோட்டர் 2ன்னு கொடுத்து 6ன்னு கொடுக்குறேன். இந்த 2 பின்ஸ் மோட்டருக்கான பின்ஸ். யூஸ்வலாகவே மோட்டர் டிரைவரில் ஒரு மோட்டருக்கு 2 பின் இருக்கும். மோட்டர் பின்லாம் அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் எஸ்ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். நான் ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க போகிறேன், கால் பண்ண போகிறேன் அவுட்புட்டில் இருந்து. ஸோ நான் இன்ட்டு கொடுக்கல, வெறும் டேரெக்டாகவே இன்புட் கொடுக்குறேன். வேல்யூன்னு கொடுத்துப்போம். ஸோ while எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட்னு டைப் பண்ணால் மட்டும் மோட்டர் எனக்கு ரன் ஆகணும். ஸோ இதுக்குள்ளே போர்டோடைய டிஜிட்டல் பின் நான் பின் 5ல் கொடுத்துருக்கேன். ஸோ 5.right ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 1னா ஹை, 0னா லோ. ஸோ 5க்கு பதிலாக இங்கே 6 வரும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம்.
இன்வேலிட் சின்டெக்ஸ், சாரி டபுள் ஈக்குவல் டு வரணும். ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகுது. சப்போஸ் மோட்டர் வந்து நம்மளுக்கு 2 செகண்டுக்கு கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 செகண்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்தா போதும். டைம் டாட் ஸ்லீப் எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 2 செகண்ட் கொடுக்குறேன். பின்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். அகெயின் ஸ்டார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ.